முருங்கைக்கீரை பூ ரசம் எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், முழு தனியா, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு. இது மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்தில் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த மசாலா போட்டு 3 நிமிஷம் வதக்கிக்குங்க. அப்புறமா ரசம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தால் போதும். இது ஒரு பவுலில் மாற்றிட்டு முருங்கைப்பூ இருக்கு இல்லையா, சூடாக இருக்கும் போதே போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா சூடான சோறில் நெய்யை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.